வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது டிமாண்டி காலனி பார்ட் 2 ஓட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அருள்நிதி தான் பார்ட் 1லயே செத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி பார்ட் 2ல வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எழலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அருள்நிதி பார்ட் 1ல சாகல, ரொம்ப இக்கட்டான நிலைமையில அவங்கள ஒருத்தங்க காப்பாத்திடுறாங்க. அவங்க தான் பிரியா பவானி சங்கர். ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் ஆறதே 2015க்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி 2009ல தொடங்குது. ஆக்சுவலா 2009லயும் இதே மாதிரி 3 நபர்கள் மர்மமான முறையில ஒரு வீட்டுல இறந்து போறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம பிரியா பவானி சங்கரோட கணவர். அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் போதுதான் பிரியா பவானி சங்கர் எதிர்பாராத விதமா அருள்நிதியோட லைஃப்குள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இன்னொரு அருள்நிதி யாரு, அண்ட் இந்த டைம் அந்த டிமாண்டி காலனிக்குள்ள போக போறது யாரு, அண்ட் யாருக்கு சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த டிமாண்டி காலனிக்கான டெம்ப்ளேட்டை என்ஹான்ஸ் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்திருப்போம், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த காலனிக்குள்ள போறாங்க, அந்த செயினை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கிரைட்டீரியாஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு மர்மமான புக் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 666 அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜூன் 6 ஒரு 6 வருஷத்துக்கும் ஒரு டைம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்சோ அந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்குமான அந்த லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்றதுமே இந்த படத்துல நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரியா பவானி சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் ரோல் இதுல ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருள்நிதி ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரியான ஜேர்னர்ல பட்டையை கலப்புவாரு, நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்லோவா தொடங்கினாலும் அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த டைம் யார் அந்த மாதிரி மாட்ட போறாங்க, எந்த பிளேஸ்ல அந்த ஹாண்டிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விறுவிறுப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் தூண்டிச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் செகண்ட் ஆஃப், அதாவது எந்த பிளேஸ்ல இது நடக்க போகுதுங்கிறது ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு இந்த படத்துல அந்த விறுவிறுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் பார்ட் 1ல நம்ம புதுசா பார்க்கும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது இருந்திருக்கும். பட் இந்த பார்ட் 2ல அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ரொம்ப லெங்க்தியா அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க. ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு இல்ல. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல ரொம்ப எவிடென்ட்டா அந்த சிஜி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்களை உள்ள திணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அது அந்த கிரிப்பிங் ஃபேக்டரை கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் பார்ட் 3க்கான லீட் அப்படின்றது ஓரளவுக்கு டீசென்டாவே கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதாவது இன்னொரு கிங்க பத்திய ஒரு கதை அண்ட் மர்ம லைப்ரரியனை பத்திய சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பை தூண்டி தான் பார்ட் 3க்கு முடிச்சிருக்காங்க. மேபி பார்ட் 3ல அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றத விடாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இந்த படம் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.